अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 18 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், மாசி மாதம் 6ஆம் திருநாள், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, தேய்பிறை சஷ்டி. முருகன் வழிபாடு செய்யறதுனால என்னென்னலாம் நல்ல பலன்கள் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், அண்ணன் தம்பிக்குள்ள வரக்கூடிய சண்டைகள் நிவர்த்தியாகும். யாருக்கெல்லாம் உடம்பு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டுருக்கோ, ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்கோ, அது நிவர்த்தியாகும். யாருக்கெல்லாம் பசங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்குது, ரெடியாக மாட்டேங்குதுன்னா அது ரெடியாகும். யாருக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறதோ, குழந்தை ஆகணும்னு சொல்லி சஷ்டி விரதம் முருகனுக்கு நீங்கள் பண்ணி, ஒரு 6ஆவது சஷ்டி பொதுவாக அந்த நாளில் நம்ம ஒரு 5 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். பெருசாக ஒன்றுமே பண்ணாதுங்க சந்திராஷ்டமம். இயற்கையாகவே சொன்னால் அந்த சந்திரன் அஷ்டமத்தில் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலால் தான் வேலை செய்வாரே தவிர, அப்படி பார்க்கும் பொழுது 2.25 மணி நேரம் மட்டும்தான் சந்திராஷ்டம். சராசரியாக சம்டைம்ஸ் அது நைட்டு கூட உங்களுக்கு கிராஸ் ஆகி வெளியே போயிடும். அதனால் பெருசாக நீங்கள் பாதிக்குமோ, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோலாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பி கூட அந்யோன்யத்தை பார்ப்பது நல்லது. பழைய ஒரு ஆஃபர் கூட வரக்கூடிய வாய்ப்புகள், பழைய கம்பெனிலேருந்து ஒரு கால் வரலாம், பழைய ஆஃபர் ஒன்று வரலாம். முக்கியமான பாக்கிகள் எது இருந்தாலும் இன்றைய நாள் போய் கேட்கும் பொழுது 7ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது ஈஸியாக நடைபெற்றும். அதுலேயுமே சந்திரன் 2 நட்சத்திரம், ராகு தொடர்பு, இன்னொன்று சுக்கிரன் வீட்லேயே குருவும் இருக்குது, சுக்கிரன் வீட்லேயே சந்திரனும் இருக்கிறது, அது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மெயினாக மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே ராசி லக்னத்திலேயே குரு உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்துலையும் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் பணப்புழக்கத்துக்கு தாராளமாக நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதில் எதுவும் குறைபாடுகள் கிடையாது. யார் லோன் இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கோம், கொஞ்சம் ஏதாவது பணம் வேணும், கை மாற்றா பணம் கிடச்சுன்னா இன்றைய நாளுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை முடிச்சிருவேன். ஒரு சின்ன பிரச்சனை ஓடின்னு இருக்கு, அந்த பிரச்சனை திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய கடன், அது திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக இன்றைய நாள் நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. மெயினாக ஆண்களுக்கு இன்றைய நாள் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் பெண்களுக்கு நல்ல செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்திலேயே செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கு. ரொம்ப முக்கியமான நாள். இந்த மாதிரி நாட்களில் திரிகோணத்தில் சந்திரன் உட்காரும் பொழுது வீடு மாற்றம், இடம் மாற்றம், நிலம் மாற்றம், நிலம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிளான் இன்றைய நாள் சக்ஸஸ் ஆகும். நண்பர்கள் மூலியமாக சில அன்பு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆண்களுக்கு. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, லைக் ஒரு மாதிரி பிபி இருக்குது, இல்லை சுகர் இருக்குன்னா கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது நல்லது. மற்றபடி பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் நடக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப விரயங்கள் செய்யக்கூடிய பொன்னான நாள். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். சுகஸ்தானமே உங்களுக்கு சுக்கிரன் தான். அந்த இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 100% சந்தோஷமான விஷயங்கள் நிறையா பண்ணுவீங்க. அம்மாவோட நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தனஸ்தானம் ஆக்டிவேட்டாக இருக்கிறனால நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். வரியஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. யாராவது நண்பர் வந்து உட்காந்து பேசுகிறாரு, பணம் கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பேசுகிறாருன்னா, அவர் ஏதோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்தையும் இறங்கி நான் உங்களது பிரச்சனைலாம் தீர்த்துறேன்னு சொல்லவே முடியாது.
ஆனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது, பயப்பட வேண்டியதில்லை. சில பேருக்கு நல்ல ஒரு வீடு அமையக்கூடிய பிராப்தமும் இன்றைய நாள் இருக்கிறது. ஒருவேளை வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வீடாக அமையுமான்னு கேட்டால் இன்றைய நாள் அடையும். அதுவும் இன்றைய நாள் தாய்மார்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மூத்தவங்க கூட சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது நல்லது. ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அவங்களுடைய வேலையுமே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, இதை நீ தான் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் அது ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அது அவங்க வேலை. இந்த இடத்துல என்ன உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆனால் 3ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு. சந்திரன் 2 நட்சத்திரம் ராகு சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கனால வண்டி வாகனங்கள் ஆபரணங்கள் சேர்க்கை பெண்களுக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு ஒரு நல்ல ட்ராவல் லாங் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களிடம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஹெல்த்லையுமே கவனமாக இருக்கக்கூடிய நாள். மற்றபடி நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 மாதமாக வர வேண்டிய ரொம்ப முக்கியமான அலவன்ஸாக இருக்கலாம். இல்லை ஒரு 3-4 மாதமாக யாராவது உங்கள் நண்பர்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வசூல் பண்ணாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா இன்றைய நாள் போய் கேட்டால் கிடச்சிரும். ஸோ அமோகமான நாளாக இருக்கப்படுது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் வீட்டில் இருக்காரு. அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் குருவும் உட்கார்ந்துருக்கார். பணப்புழக்கத்துக்கு பிரச்சனையே கிடையாது. தாராளமான பணவரவுகள், திருப்தியான வாழ்க்கை, நல்ல குடும்பம், அருமையான பேச்சு, சுவையான உணவு, ஒரு முழுமையான திருப்தியை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு கேட்டால் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் யோகம். வேலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். அது நடந்ததுன்னா சந்தோஷமாக எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜம்ப் ஆகிறது தப்பே கிடையாது. வாழ்க்கையில் வேலையை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், படிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே திருப்தி அடையப்படாது. திருப்தி அடையாமல் இருக்கக்கூடிய மனது மட்டும்தான் அடுத்த உயரத்துக்கு சென்று கொண்டே இருக்கும். இன்றைய நாள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்ல கரெக்டான டெசிஷன் மேக்கிங்க்கு அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டிங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். அமோகமான நாள். தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கார். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், அப்பாவுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், டாக்குமெண்ட் நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோவில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கேஸ் ஒன்று ஓடின்னு இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த நாள் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறிடும். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் குருவும் அங்கே தான் உட்காந்துருக்கார். அதே மாதிரி சந்திரனும் சுக்கிரன் வீட்டில் ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்குறது. நிறைய பேருக்கு மன வலிமை அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகங்கிறது கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கல்யாணாத்புத கார்த்தாயா காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாயா ஸ்ரீனிவாசாயத்தே நமோ நம. கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தாலும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. மிகப்பெரிய ஏற்றம், வெற்றி. ஏன்னா சுக்கிரன் வீட்டிலே உட்கார்ந்துருக்கார். இந்த மாதிரி நாட்களில் சுப வரியங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்காக ஏதாவது முக்கியமான விஷயங்களை நீங்கள் வாங்குவது, குழந்தைகளுக்கான படிப்பிற்காக செலவுகள் செய்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லா இருக்கும். யாராவது பிரத்தியார் மூலியமாக அங்காளி பங்காளின்னு சொல்லுவோம்ல, அந்த பங்காளி சண்டைகள்லாம் இந்த நாள் ஓயக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் போய் உட்காந்து பேசினா போரும் நடந்துடும். ஆனால் முதல் வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது. எனிதிங் தட் யூ நெகோஷியேட். நம்ம எங்கேயா அங்கே கொஞ்சம் உட்காந்து பேசுகிறோன்னா அதில் முதல் விஷயத்தை நம்ம சொல்லாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிடும். சில விஷயங்களை ரகசியத்தாக வைத்து கொள்வது நல்லது. எதுவுமே அப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். பெரிய பாதிப்புகள், இது சரியா இல்லை, சுத்தமாக சரி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். அதை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் தாய்மார்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது இன்ஃபேக்ட் ஆண்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. ஏன்னா லாபஸ்தானத்துல போய் சுக்கிரன் வீட்டுல போய் சந்திரன் ராகு நட்சத்திரத்துல சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. தொட்டது எல்லாமே லாபம் தான். அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஷ்டலக்ஷ்மி அந்த ஐஸ்வர்ய ரூபத்தில் உங்களுக்கு வீட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையுமே புகழ், அந்தஸ்து, கௌரவம், சந்தோஷம், வெற்றி, திருப்தி எல்லாத்தையும் கொடுக்குறா. இந்த மாதிரி நாட்களில் அஷ்டமி வழிபாடு, அதாவது அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயுமே லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கனால இன்றைய நாள் நீங்கள் எதை தொட்டாலும் லாபம்தான், பெரிய வெற்றி. கணவன் மனைவியோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் பெருசாக ஆகாமல் இருந்தாவே போகிறோம், நீங்கள் நினச்சது கைகூடும். நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய பதவிகளும் பெரிய ஒரு பணமும் வரக்கூடிய அற்புதமான நாள். 100% நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டன மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோகம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு நல்ல தொழில் பண்ணணும், நானும் ஒரு பேக்கரி வச்சுருக்கேன், டெவலப் பண்ண முடியல, லாஸ்ட்டில் கணபதி ஏர் பேக்கரி மாதிரி காமெடி ஆகிடுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆட்டோமேட்டிக்காக நல்ல பேக்கரி டெவலப் ஆகும். உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது. எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கறது, நல்ல வியாபாரத்தில் நிறைய இன்ஃப்ளோ இருக்கும். இன்ஃப்ளோனால் நிறைய பணம் வரக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். யாரெல்லாம் டெக்ஸ்டைல் துறைகளில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் புதுசாக எக்ஸ்பேன்ஷனுக்கு போக போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கறது. ஒரு புது பார்ட்னர் வரப்போகிறார், அந்த பார்ட்னருடைய விஷயங்களை செக் பண்ணாமல், க்ரெடென்சியல்ஸை செக் பண்ணாமல் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. மற்றபடி பெரிய பாதிப்புல ஒன்றும் சொல்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. எடுத்த காரியங்களில் பெரிய திருப்தியாகவும் வெற்றி அடையக்கூடிய பிராப்தம் இருக்குது. நன்னா இருப்பீங்க. திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டின்னு இருக்கு. இப்போ ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு, ராகு நட்சத்திரத்தில், சுக்கரன் வீட்டில், அதே சுக்கரன் வீட்டில் குருவும் உட்காந்துருக்காரு. ஃபென்டாஸ்டிக் டைமிங், ஃபென்டாஸ்டிக்னா ஃபென்டாஸ்டிக், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே உங்கள் எடுத்த காரியங்கள் தெய்வ அனுகிரகத்தினால் ஏற்படுகிறது, அதிர்ஷ்டத்தினால் ஏற்படுகிறது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயத்தோட உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். யூ வில் கெட் சம் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். இந்த விஐபி கேட்டகரின்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கண் கூட தெரியும். உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள்லாம் கடன்னு நடக்கும். நீங்கள் என்ன விஷயத்தை பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே டக்குன்னு நடக்கும். அமோகமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்க கால் பாதம் பணிந்து வணங்கிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கை உருவாகும். தெய்வ நம்பிக்கையுடன் இன்றைய நாள் நீங்கள் எதை எடுத்து செஞ்சாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்த பந்தங்களை தூரமாக வைப்பதே நன்று அப்படிங்கிறது அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது, திரிகோணத்தில் சந்திரன் இருக்கிறது. தேவையில்லாத மன சஞ்சலங்கள் சொந்த பந்தங்கள் மூலியமாக ஏற்படும். அம்மாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியானத்துக்கு அப்புறம் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காரமான பதார்த்தங்களை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இந்த மாதிரி நாட்களில் அவசியமே இல்லாமல் சின்ன சின்ன டென்ஷன் கொடுக்கும். ஆனால் அதையோட ஜாஸ்தி மறதி தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதை மட்டும் பார்த்துங்க, பெரிய பாதிப்புகள் கிடையாது. லக்ஷ்மி நாரசிம்மரை மனசார வணங்குங்க, நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும். தடைப்பட்டாலும் அந்த தடைப்பட்டதுக்கு பின் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் கோதுமை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் முதல் ராசி லக்னம் துலாம், 2வது கும்பம், 3வது மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.